நல்லது. இன்றைய நாளிலும் கூட நாங்கள் நம்முடைய நீதிமொழிகள் புத்தகத்தில் இருக்கின்ற தொடர் வேத படிப்பிலும் இன்று 10ஆம் அதிகாரத்திலே முதலாவது பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி ஆயத்தப்படுகிறோம். 10ஆம் அதிகாரத்தின் முதலாவது பாடம். வசனம் சொல்லுகிறது, அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது என்று அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. அதாவது 10ஆம் அதிகாரத்திலே நீதிமொழிகள் 2ஆம் வசனம். அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. எனவே இந்த தலைப்பில நாங்கள் இன்றைய நாள்ல காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் இந்த நீதிமொழி புத்தகத்தை படிக்கும்படி ஆரம்பிக்கும் பொழுது நாங்க ஏற்கனவே பார்த்திருந்தோம். சாலமோன் கடவுளுக்குள்ள இருக்கின்ற வழியையும் அதே போல கடவுள் இல்லாத மனிதர்களுடைய வழியையும் அவர் காண்பித்து ஞானமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கின்ற வழியை, ரைட், அந்த நன்மைகளை, அந்த ஆசீர்வாதங்களை, அல்லது அது எப்படியான ஞானமுள்ள ஒரு வாழ்வு என்பதை காண்பிக்கிற அதே நேரத்துல நீதிமொழிகள் புத்தகத்துல கடவுள் இயேசு இல்லாத, கடவுளை எதிர்க்கின்ற அல்லது கடவுளை விட்டு பின்வாங்குகின்ற அவனுடைய வாழ்க்கை முறையையும் அது அவர் எங்களுக்கு காண்பிக்கிறார் இந்த புத்தகத்தின் மூலம் என்பதை நாங்க பார்த்தோம். ரைட். அப்ப நாங்க கண்ட மாதிரி, நாங்க கண்டதை போல கடவுளுக்கு செவி கொடுக்கணும். எனவே அந்த கடவுள் ஆண்டவர் இயேசு, ஞானமாகிய ஆண்டவர் இயேசு நம்மை தொடர்ந்தும் அழைக்கிறார் என்பதை நாங்கள் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம் இல்லையா? அதாவது ஞானமானது எங்களை ஞானம் அடையும்படி அழைக்கிறது என்பதை நாங்க பார்த்துட்டு வந்தோம். அதே போல நாங்க பார்க்க போறோம் இனி சில காரியங்களுக்கு கூடாக ஞானம் இல்லாத, அதாவது கடவுள் இல்லாத வாழ்க்கையில, ரைட், எப்படி எங்களுடைய வாழ்க்கை முறையானது எப்படி செயல்படுகிறது அல்லது இருக்கிறது என்பதை நாங்க பார்க்க இருக்கிறோம். சரியா? அப்ப இன்றைய நாள்ல விசேஷமாய் இந்த 10ஆம் அதிகாரத்துல 2வது வசனம், ரைட், அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதுல அந்த ஆரம்ப பகுதி இன்றைக்கு நாங்க பார்க்க இருக்கிற அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லுகிறார். சரியா? அப்ப ஞானம் இல்லாத, கடவுள் இயேசு இல்லாத வாழ்க்கையின் காரியங்கள் எப்படி பிரயோஜனமற்றதாக இருக்கிறது என்பதை நாங்க பார்ப்போம். அப்ப திரவியம் ஒன்றுக்கும் உதவாது, அதுவும் அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாதுன்னு சொல்லும் பொழுது, இந்த திரவியம்னு சொல்றது என்ன? பொன், வெள்ளி, பணம், சொத்து, ரைட், போன்ற விலை மதிப்புள்ள காரியங்களை அது எங்களுக்கு காண்பிக்குது. எனவே இப்படியான காரியங்களை, ரைட், எங்களுடைய சொத்து சுகம், எங்களுடைய வெள்ளி, பொன், விலை மதிப்புள்ள பல காரியங்கள் எப்படி பெற்றது? அநியாயத்தின் திரவியங்கள்னு சொல்லப்படுது. அப்ப எப்படி சம்பாதித்த சொத்து சுகம் இது, எப்படி சம்பாதித்த பொன், வெள்ளி, பணம் என்பதை நாங்க பார்க்கும் பொழுது அநியாயத்தின் மூலம் சம்பாதித்தது. அதாவது ஏமாற்றி, கொள்ளையிட்டு, அல்லது களவு செய்து, அல்லது வியாபாரத்துல மற்றவர்களை ஏமாற்றி பொய் செய்து சம்பாதித்த அல்லது பெற்றுக்கொண்ட இந்த திரவியங்கள், சரியா, எங்களுக்கு என்ன செய்யாதான்? நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மையை தராது என்பதை தான் நாங்க இதுல பார்க்கிறோம். அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. அப்ப பொருள் சம்பாதிக்கும்படி ஏமாற்றுகின்ற, மற்றவர்களை வஞ்சிக்கின்ற, அல்லது மற்றவர்களுடைய பொருளை அபகரிக்கின்ற, அல்லது ஏமாற்றி பெற்றுக்கொள்ளுகின்ற, கொலை செய்து பெற்றுக்கொள்ளுகின்ற, கொள்ளையிட்டு பெற்றுக்கொள்ளுகின்ற, அல்லது வியாபாரம் செய்து மக்களை வஞ்சித்து பெற்றுக்கொள்ளுகின்ற இப்படியான அநியாயமான முறையில, அநியாயத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளுகின்ற எந்த பொருளும் அல்லது திரவியங்களும் எங்களுடைய வாழ்க்கைக்கு சமாதானத்தை அல்லது நன்மையை தராது என்பதை இந்த வசனம் ஆரம்ப பகுதி எங்களுக்கு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ரைட். இதை குறித்து சில வசனங்களை நாங்க வாசிக்கிறோம் இன்னைக்கு. ரைட். பாருங்க, 11ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 4ஆம் வசனம். கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். சரியா? இப்ப அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது என்று பார்க்கும் பொழுது அது எதுக்கு உதவாது? எங்களுக்கு கோப ஆக்கினையின் நாளில் ஐஸ்வர்யமும் உதவாது. சரியா? நாங்க எந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படி
களவு செய்து வஞ்சித்து ஏமாற்றி சேர்த்து கொள்ளுகிறோமோ அது எங்களுக்கு தொடர்ந்தும் உதவி செய்ய முடியாது, முக்கியமான கட்டங்கள்ல உதவி செய்ய முடியாது என்பதை நம்ம பார்க்கிறோம். ரைட்டா? அதே நேரத்துல சில வசனங்களை வாசிக்கிறேன் நானு. ஆஹ் சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கும் உண்டு. பிரசங்கியிலிருந்து வாசிக்கிறோம். ரைட்? தீங்கும் உண்டு, அதாவது ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடுண்டாக்கும்படி சேகரித்து வைக்கப்படுவதாம். சரியா? இது என்ன பார்க்கிறோம்? கடவுள் இல்லாத, கடவுளுக்கு விரோதமாய் அல்லது அநீதி அநியாயத்தினாலே சேர்க்கப்படுகின்ற, ரைட், அல்லது எதற்கு கொடுக்கப்படுகின்றதோ அதுக்காக அதை பயன்படுத்தாமல் சேகரிக்கின்ற காரியங்கள் என்ன செய்தான்? அந்த ஐஸ்வர்யவானுக்கே அது என்ன உண்டாக்குதான்? கேடு உண்டாக்குகிறதாக இருக்குதான். ரைட்? அடுத்து வாசிக்கிறோம் சங்கீதம் 62:10. கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். என்ன கொள்ளையில் பெருமை பாராட்டாதீர்கள் சொன்னா, மற்றவர்களுடைய பொருளை தனக்கு உரிமையாக்கி கொள்ளுகின்ற அந்த பொருள்களினாலே நீங்க என்ன செய்யாதீங்க? பெருமை பாராட்ட வேண்டாம்னு சொல்றார். ரைட்? அதே போல ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் நீங்க வைக்கவும் வேண்டாம்னு சொல்லி அந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்ப ஐஸ்வர்யத்தை உடையவர்களுக்கே அது கேடு உண்டாக்குது. ரைட்? அடுத்து நாங்க பார்க்கிறோம், கொள்ளையினால் நீங்க சேகரிக்கின்ற, நாங்க பார்த்த மாதிரி அநியாயத்தினால சேகரிக்கின்ற, ஏமாற்றி கொள்ளையிட்டு களவு செய்து வஞ்சித்து சேகரிக்கின்ற அந்த கொள்ளை பொருளினால் நம்ம என்ன செய்யக்கூடாதா? பெருமை பாராட்டக்கூடாது. ரைட்? அடுத்து வாசிக்கிறோம் பாருங்க. துன்மார்க்கனுடைய வீட்டிலே துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷங்களும் அருவறுக்கப்படத்தக்க குறைந்த மரக்காலும் இன்னும் இருக்கிறது அல்லவோ என்று நாங்க வாசிக்கிறோம். ரைட்? அதாவது துன்மார்க்கனுடைய வீட்டில என்ன இருக்குதா? துன்மார்க்கத்தினாலே சம்பாதித்த பொக்கிஷங்கள், அது கடவுளால அருவறுக்கப்படுகின்ற விஷயமாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் இங்கே நமக்கு காண்பிக்கிறார். ரைட்டா? பொக்கிஷம் ஒன்றுக்கும் உதவாது. ரைட்? அதாவது அநியாயத்தினால பெற்ற பொக்கிஷம். அப்ப அநியாயத்தினால பெற்ற பொக்கிஷங்கள் எப்படி நம்ம வீட்டுல இருக்குது? முதலாவது பார்க்கிறோம், இங்க நாங்க கடைசியா பார்த்தோம், என்னது? துன்மார்க்கத்தினாலே சம்பாதித்த பொக்கிஷம். ரைட்? ஏதோ ஒரு விதத்துல, ரைட், மற்றவர்களை ஏமாற்றி களவு செய்து பெற்றுக்கொண்ட பொக்கிஷம் தேவனால அருவறுக்கப்படுகிறது. காரணம், அந்த பொக்கிஷம் எங்களுக்கு நன்மையை தராது என்பதை நம்ம இந்த வசனத்தின் முதல் பகுதியில பார்க்கிறோம். ரைட்டா? இன்னும் பாருங்க, நாங்க மீகா 6ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் இதை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, கள்ள தராசும் கள்ள படிக்கற்களும் பையும் இருக்கும் போது அவர்களை சுத்தம் உள்ளவர்கள் என்று எண்ணுவேனோ? அவர்களில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் கொடுமையால் நிறைந்திருக்கிறார்கள், அவர்களுக்குள் வாசமாய் இருக்கிறவர்கள் பொய் பேசுகிறார்கள், அவர்கள் வாயில் உள்ள நாவு கபடம் உள்ளது. அப்ப என்ன பார்த்த? முதலாவது மீகா 6ஆம் அதிகாரம், கள்ள தராசு கள்ள படிக்கற்கள். அதாவது வியாபாரத்துல ஒருவரை ஒருவர் வஞ்சிக்கிறது. எதற்காக வஞ்சிக்கிறாங்க? தனக்கு லாபம் பெறுறதுக்காக. தன்னுடைய கஜானா, தன்னுடைய பை, ரைட், தன்னுடைய பணம் வைக்கின்ற பெட்டி என்ன செய்யணும்? நிரம்ப வேண்டும் என்பதற்காக, தான் ஐஸ்வர்யவானாக, தான் உயர்ந்தவனாக, மேன்மை உள்ளவனாக, கௌரவம் உள்ளவனாக இந்த உலகத்துல திகழ வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறாங்களா? கள்ள தராசு பயன்படுத்துறாங்க, கள்ள படிக்கற்கள் பயன்படுத்துறாங்க. இதை ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதை அவர் விரும்பாதவராக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது எப்படி நான் அவர்களை சுத்தம் உள்ளவர்கள் என்று எண்ணுவேனோன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். சரியா? இது அநீதத்தினாலே சம்பாதிக்கின்ற காரியத்தை ஆண்டவர் இங்கே நமக்கு சுட்டி காட்டுறதை நம்ம பார்க்கிறோம். சரியா? கள்ள படிக்கற்கள், கள்ள தராசு. அடுத்து பாருங்க, அந்த வசனம் அப்படியே தொடர்ந்து மீகா 6ஆம் அதிகாரத்துல 10-16 நம்ம வாசிக்கிறோம். ஆகையால் நான் உன் பாவங்களின் நிமித்தம் உன்னை அடித்து பாழாக்குகிறதினால் உன்னை பலட்சியமாக்குவேன். நீ புசித்தும் திருப்தி அடையாதிருப்பாய், உனக்குள்ளே சோர்வுண்டாகும், நீ
பதனம் பண்ணியும் தப்புவிப்பதில்லை, நீ தப்புவிப்பதையும் பட்டயத்துக்கு ஒப்பு கொடுப்பேன். நீ விதைத்தும் அறுக்காமற் போவாய், நீ ஒலிவ பழங்களையும் திராட்சை பழங்களையும் ஆலையாடின போதிலும் எண்ணெய் பூசிக்கொள்வதும் இல்லை, ரசம் குடிப்பதும் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்க வாசிக்கிறோம். அப்ப என்ன, கள்ளத்தனமாக, ரைட், கள்ள தராசையும் கள்ள படிக்கற்களையும் பயன்படுத்தி அநீதத்தினாலே அநியாயத்தினாலே பொருள் சம்பாதிப்பதற்கு, நன்மை பெற்றுக் கொள்வதற்கு, தவறான வழிகள்ல தங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்வதற்கு, தங்களுடைய ஆசையை தங்களுடைய தேவைகளை திருப்தி படுத்திக் கொள்றதுக்கு செயல்படுகின்ற அவர்களுடைய வாழ்க்கை எப்படியாப்பட்டதா, ரைட், அநியாயத்தினால பொருள் சம்பாதிக்கக்கூடிய வாழ்க்கை எப்படியாப்பட்டதா, அவர்கள் புசித்தும் திருப்தி அடையாது இருப்பார்கள் சொல்லப்படுகிறது. ரைட்டா? நிறைய அநியாயம் பண்ணி சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிச்சு சாப்பிடுறாங்க, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்றாங்க. ஆனா ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க, அவங்களுடைய இருதயத்துக்குள்ள திருப்தி இருக்காது. சாப்பிடுறாங்க, அவங்க பெற்றுக்கொண்டதை நல்லா அனுபவிக்கிறாங்க, ரைட், புசிக்கிறாங்க, ஆனால் திருப்தியை காணல. ரைட், இது ஒரு பயங்கரமான ஒரு விளைவு. என்ன, சரியா? புசித்து திருப்தி அடையல, பெற்றுக்கொண்டும் திருப்தி அடையல, இன்னும் இன்னும் அநியாயம் பண்ணி பெற்றுக்கொள்றாங்க, அநியாயத்தினாலே பொருள்களை சம்பாதிக்கிறாங்க, சேர்க்கிறாங்க, பணங்களை சம்பாதிக்கிறாங்க, மற்றவங்களை ஏமாற்றி பெற்றுக்கொள்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதை பெற்றுக்கொண்டு அவங்க சாப்பிட்டு என்ன காரியங்கள் செய்தாலும் அவங்க இருதயம் திருப்தி அடையாது இருக்கிறதுன்னு சொல்றாரு. அப்ப திருப்தி அடையாட்டி என்ன நடக்கும்? இன்னும் 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 முயற்சி பண்ணுவாங்க, இன்னும் 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 அநியாயம் பண்ணி பொருட்கள் சம்பாதிக்கிறதுக்கு அலைந்து திரிவாங்க. தங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு அமைதியே அவங்களுடைய வாழ்க்கையில காண முடியாது, ரைட்? ஏன்னா எல்லாம் பெறுறாங்க, ஆனா மன திருப்திய அங்க அவங்களுக்கு காணோம் என்பதை நாங்க பார்க்கிறோம். ரைட், ஆகவேதான் பார்க்கிறோம், என்னது, அநியாயத்தினாலே பெற்றுக்கொண்ட பொருள், ரைட், ஒன்றுக்கும் உதவாது, ஏன்னா அது உங்களுக்கு திருப்தியை தராது என்று சொல்லி வசனத்துல பார்க்கிறோம். ரைட், அடுத்து பாருங்க, அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, உனக்குள் சோர்வு உண்டாகும், ரைட், என்று சொல்லப்படுகிறது. ரைட், கடைசி வசனம் பாருங்க, நீ விதைத்தும் அறுக்காமற் போவாய், நீ ஒலிவ பழங்களையும் திராட்சை பழங்களையும் ஆலையாடின போதிலும். சரியா? ஒலிவ பழங்கள் என்ன செய்வாங்க? அதுல இருந்து எண்ணெய் எடுப்பாங்க, திராட்சை பழத்திலிருந்து திராட்சை ரசம் எடுப்பாங்க, ரைட், ஆலைகள்ல கொண்டு போயிட்டு என்ன செய்வாங்க, அதை பிழிந்து எடுப்பாங்க. ஆனால் எடுத்தாலும் என்ன செய்ய மாட்டாங்களே இவங்க, அந்த ஒலிவ எண்ணெய இவங்களுக்கு பயன்படுத்த முடியாம போகுமா, அந்த திராட்சை ரசத்தை இவங்களுக்கு குடிக்க முடியாம போகுமா? ஏன்னா அநியாயத்தினால அதை பெறுறதுனால. சரியா? மேல என்ன பார்த்தோம், நீங்கள் புசித்தும், அப்ப நீங்க உங்களுக்கு கிடைக்குது பொருட்கள், நீங்க எவ்வளவு அநியாயம் பண்றீங்களோ அவ்வளவுக்கு நீங்க பெற்றுக்கொள்றீங்க, சேகரிக்கிறீங்க, ரைட், வீட்டுல கொண்டாந்து நம்ம குவிக்கிறோம், ஆனாலும் திருப்தியை காணல. காரணம், ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை அனுபவிக்க மாட்ட. சரியா? என்று ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அநியாயத்தினால் நாங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது அது ஒன்றுக்கும் உதவாது, அது எங்களுக்கு திருப்தியை தராது என்பதை நாங்க கடவுளுடைய வசனத்துல வாசிக்கிறோம். அடுத்து பாருங்க, நீதிமொழிகள் 11:2 தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள். சரியா? அப்ப ஐஸ்வர்யத்தை நம்பி ரைட், அதன் மேல தங்களுடைய ஆசையை வைத்து, ரைட், ஆகவே அவங்க இருதயம் என்ன செய்யுது, அநியாயம் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு அவங்கள ஏவுது. கடைசியில வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க, அதை நம்புகிறவன் அதிலேயே விழுவான்னு சொல்லப்படுகிறது. அதே போல நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும்னு சொல்லப்படுகிறது. இது என்ன அர்த்தம் இந்த வசனத்துல? இப்ப ஐஸ்வர்யவான் நினைக்கிறானா, தனக்கு இருக்கின்ற ஐஸ்வர்யம், இந்த வசனத்துக்கு அர்த்தம், ரைட், எப்படி, தனக்கு இருக்கின்ற ஐஸ்வர்யம், அதாவது தனக்கு இருக்கின்ற சொத்துக்கள், தனக்கு இருக்கின்ற பொன், தனக்கு இருக்கின்ற பணம், வெள்ளி போன்ற தன்னை சூழ இருக்கின்ற அந்த பொருள்கள் எப்படியா தனக்கு அரணான பட்டணம் போலயா. இது என்ன அரணான பட்டணம்னு சொன்னா? அரணான பட்டணம்னு சொல்லும் பொழுது எங்களை பாதுகாக்கின்ற இடம் இல்லையா? ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நான் உங்களுக்கு அரணான பட்டணமாக இருப்பேன்னு சொல்லி, ரைட்?
அந்த அரணான நீங்க அடைக்கலம் உங்களுடைய அடைக்கலம் நான் சொல்லுவார். நான் உங்களுடைய கோட்டைன்னு சொல்லுவார். அப்போ ஒரு நாட்டை காப்பாத்துறதுக்கு சூழ கட்டப்பட்டிருக்கும் அந்த கோட்டை, அந்த சுவர். அப்ப இப்படி பாதுகாப்பாக கட்டப்பட்டிருக்கின்ற அந்த பட்டணத்தை சீக்கிரமாக என்ன செய்ய முடியாது? எதிரிகளால மேற்கொள்ள முடியாது. சரியா? அப்ப ஐஸ்வர்யவான் என்ன நினைக்கிறானா, தன்னை சூழ இருக்கின்ற ஐஸ்வர்யங்கள் தனக்கு அரணான பட்டணம், தன்னை பாதுகாக்கிற, தனக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற, தன்னை கவனமாக பார்த்துக் கொள்ளுகின்ற விஷயம்தான் இந்த ஐஸ்வர்யம் என்று அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறானாம். சரியா? அப்படி நினைக்கும் பொழுது அங்க யாரும் இல்ல, கடவுளை பத்தி அவன் யோசிக்கவே இல்லை. ரைட்? கடவுள் தான் எங்களுடைய அரணான பட்டணம் என்பதை வேதம் சொல்லி தருது. ஆனா ஐஸ்வர்யவான் என்ன யோசிப்பானா, காசை சேமிச்சு தன்னை சூழ வைத்துக் கொண்டு, இதுதான் என்னுடைய பாதுகாப்பு, இதுதான் எனக்கு அரணான பட்டணம்னு சொல்லுவான். ரைட்டா? என்னை பாதுகாக்கின்ற பட்டணம்னு சொல்லுவான். ரைட்? அடுத்து பாருங்க, அந்த வசனம் முடியுது. அது அவன் எண்ணத்தில், அவனுடைய சிந்தனையில எப்படியா இருக்குமா? உயர்ந்த மதில் போல் இருக்கும்னு சொல்லப்படுகிறது. உயர்ந்த மதில். ரைட்டா? இப்ப அந்த காலத்துல சில நாடுகளை பார்க்கும் பொழுது அதுல இருக்கின்ற அந்த மதில்களை பார்த்துதான் இந்த நாடு எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை அவங்க சொல்லுவாங்க. ரைட்? எரிக்கோ மதில்லாம் அவ்வளவு பாதுகாப்பா, அவ்வளவு பலமா இருந்துச்சு இல்லையா? அப்ப இவன் என்ன யோசிப்பானா, தன்னை சூழ இருக்கின்ற இந்த தனக்கு இருக்கின்ற சொத்துக்கள், மேன்மைகள் எல்லாமே எனக்கு மதில் போல இருக்கின்றது, யாரும் என்னைய மேற்கொள்ள முடியாது என்பதை இவர் சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். ரைட்? இப்ப வேதத்துல இதெல்லாம் சொல்லி, ரைட், அப்ப ஐஸ்வர்யவானுடைய சிந்தனை, அந்த ஐஸ்வர்யவான ஆகுறதுக்கு அவன் பண்ற பிரயாசம், அந்த பிரயாசத்தை அவன் எப்படியாவது கண்டடைறதுக்காக அநியாயத்தினாலே அவன் செய்கின்ற பிசினஸா இருக்கலாம், அவன் செய்கின்ற எந்த விதமான வியாபாரம், தொழில், ரைட், அவன் மற்றவங்களுடைய பொருளை அபகரிக்கின்ற விஷயம், ரைட், ஏமாற்றி பெற்றுக்கொள்ளுகின்ற எல்லா விஷயமும் கடைசியில ஒன்றுக்கும் உதவாததாக போகிறது என்பதை நாங்க இந்த வசனத்துல பார்க்கிறோம். அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. நீதிமொழிகள் 10:2 நம்ம வாசிக்கிறோம். சரியா? பாருங்க, நாங்க வேதாகமத்துல சில உதாரணங்களை பார்க்கிறோம். கெயாசின்னு ஒருத்தர் இருந்தார். கெயாசி இல்லையா? 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, ரைட்? எலிசாவினுடைய வேலைக்காரர். ரைட்? அதே மாதிரி ஆகாப் நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கோம். திராட்சை தோட்டத்துக்கு ஆசைப்பட்டு, ரைட், அநியாயத்தினால அதை பெற்றுக்கொள்றதுக்காக அவருடைய மனைவி எசபேல் அவனுக்கு உதவி செய்து கடைசியில் என்ன ஆண்டுச்சு? ஒன்றுக்கும் உதவாம போனுச்சு. அநியாயத்தினால பெற்றுக்கொள்ள போயிட்டு இல்லையா? எசபேல் நாம பார்த்தோம் இல்லையா? எல்லா விதமான முயற்சியும் பண்ணி லெட்டரை எழுதி, ஆகாப் நீங்க சத்தமில்லாம இருங்க என் கணவரேன்னு சொல்லிட்டு நாட்டுல உபவாசத்தை அறிவிச்சு, ரைட், அந்த அந்த நாபோத்தை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க? திராட்சத்தோட சொந்தக்காரனை கல்லெறிந்து கொலை செய்யறாங்க. ஆனா ஆண்டவர் அதை நியாயம் தீர்த்து, எப்படி நாபோத்தினுடைய ரத்தத்தை நாய்கள் இந்த ரோட்ல நக்குனுச்சோ, ரைட், அவனுடைய ரத்தம் சிதறி அவனை எப்படி நக்குனுச்சோ, அதே போல ஆகாமுடைய மனைவியினுடைய ரத்தம் நாய்கள் நக்கும்னு சொல்லி ஆண்டவர் அந்த சாபத்தை கொடுக்கிறார். அப்ப என்ன நடந்துச்சு? அநியாயத்தினாலே பெற்றுக்கொள்ள ஆசையை தீர்த்து கொள்றதுக்காக செயல்பட்டதுனால அவங்களுடைய குடும்பமே கடைசியில ஒன்றுக்கும் உதவாததாக போயிருச்சு. ரைட்? அடுத்து நாங்க பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டுல மதிகேடனான அந்த ஐஸ்வர்யவான், ரைட், தனக்கு சேர்த்து 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 களஞ்சியங்களை இடிச்சு கட்டணும்னு சொல்லி யோசிக்கிறான், அதுல கொண்டாந்து வைக்கணும்னு சொல்லி யோசிக்கிறான். அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, இன்றைக்கு நீ மரித்து போனால் நான் உன் உயிரை எடுத்தா இதெல்லாம் யாருக்கு சொந்தமாகும் என்று சொல்லி அவனை மதிக்கேடன்னு சொல்றாரு. ரைட்டா? அப்ப கடவுள்கிட்ட ஐஸ்வர்யவானாக இல்லாமல், கடவுளை தன்னுடைய ஐஸ்வர்யமாக கொள்ளாமல், அவரை தன்னுடைய சொத்தாக கொள்ளாமல், தனக்கு இருக்கின்றது தன்னுடைய ஆத்மாவை பாதுகாக்கும் இல்லையா? அவன் சொன்னா இல்லையா, ஆத்மாவே உனக்கு நிறைய காரியங்கள் சேர்த்து வச்சிருக்கிறேன், நீ என்ன செய்யலாம்? சாப்பிட்டு நிறைய காலம் நீ திருப்தியா வாழலாம்னு சொல்லி அவன் பேசிக்கொள்றான். நாங்க முதல்ல வசனம் வாசிச்சோம். அரணான பட்டணம் ஐஸ்வர்யவான் சொல்றான் தனக்கு இருக்கிறது, இந்த ஆத்மாவை வாழ வைக்கும், நீ வாழு, நீ சந்தோஷமா இருன்னு பேசிக்கொள்றான். ஆனா கடவுள் அவனை பார்த்து சொன்னாரு, மதிகேடன்னு சொல்லி. அதாவது பெற்றுக்கொள்கின்ற திரவியங்கள், ரைட், ஒன்றுக்கும் உதவாம போகிறத நம்ம அங்க பாக்குறோம். அதே போல அனனியா சப்பிராளுடைய வாழ்க்கையில நாங்க கவனிக்கிறோம். ரைட்?
கடவுளுக்கு போக வேண்டிய அந்த பகுதியை என்ன செய்யறாங்க, விற்று அதை பாதியை ஒளிச்சு வச்சுட்டு வந்து பொய் சொல்றாங்க பேதுரு கிட்ட. கடைசி என்ன நடக்குது? விற்று ஒளிய வச்ச பாதிய கூட எடுக்க வீட்டுக்கு திரும்பி போக முடியாம அதே இடத்துல விழுந்து மறிச்சு போறதை நம்ம பாக்குறோம். ரைட்டா? ஆனா அவங்க வந்து சொல்லியிருந்தா, நாங்க வித்துட்டோம், அந்த காசை நாங்க பாதி எடுத்துட்டோம், எங்களுக்கு தேவைக்கு மிகுதியைத்தான் கொண்டு வந்தோம்னு சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க? பொய் சொல்றாங்க அங்க வந்து. ரைட்? அப்ப அநியாயத்தினாலே தங்களை பக்திவானாக காண்பித்து அநியாயத்தினாலே மறைச்சு வச்சு காரியங்கள் செயல்படுவதனாலே கடைசியில என்ன நடக்குது? அநியாயத்தின் திரவியங்கள் கடைசியில ஒன்றுக்கும் உதவாம போகிறத நம்ம பார்க்கிறோம். ரைட்? அடுத்து நாங்க பார்க்கிறோம் கேயாசியினுடைய வாழ்க்கையில. ரைட்? நாங்க எங்க கண்டோம்? 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருந்து நாங்க வாசிக்கிறோம். ரைட்? அந்த பகுதி இப்படி சொல்லுது, தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்தில் இருந்து குதித்து சுகசெய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன், சுகசெய்திதான், தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்பிராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். எலிசாவினுடைய வேலைக்காரர் கேயாசி. என்ன நடந்துச்சு? நாகமான் தன்னுடைய குஷ்டரோகத்தை சுகப்படுத்திக் கொள்றதுக்காக எலிசா கிட்ட வாராரு. எலிசா சுகமாக்குனதுக்கு பிற்பாடு அந்த நதியில 7 முறை மூழ்கி எழும்பினதுக்கு பிற்பாடு சுகமாகறான். அப்ப நாகமான் சொல்றாரு, நான் சுகமானதுனால ஏதாவது பெற்றுக்கொள்ளுங்க, நான் உங்களுக்கு காணிக்கத்தாரன்னு சொல்றான் எலிசாவுக்கு. எலிசா அதை மறுக்கிறார், வேணான்னு சொல்றார். வேணான்னு சொன்னதை இவன் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு கேயாசி என்ன செய்யறான்? நாகமான் போனதோட திரும்ப பின்னுக்கு ஓடி வந்து, என் எஜமான் தான் என்னை அனுப்புனாரு. அனுப்பி என்ன கேட்டாரா? 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்கிறதுக்கு என் எஜமான் என்னைய அனுப்புனார்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கு ஒரு காரணமும் சொல்றான். இப்பதான் 2 பேரு மலை தேசத்துல இருந்து என்னிடத்துல வந்திருக்கிறாங்க என்றெல்லாம் சொல்லி அவன் காரியங்களை சொல்றான். அப்ப என்னது? அநியாயத்தினாலே ரைட், ரகசியமாக இச்சையில ரைட், தனக்கு உரிமையாக்கி கொள்றதுக்கு செயல்படும்படி போனதுனால அது கடைசியில ஒன்றுக்கும் உதவாம போனுச்சு. என்ன நடந்துச்சு? ரைட், நாகமான் என்ன செய்யறாரு? தயவு செய்து 2 தாளந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாளந்து வெள்ளியை 2 கைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோட கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரனான 2 பேர் மேல் வைத்தான். அவன் மேட்டண்டைக்கு வந்த போது அவன் அதை அவர்கள் கையில் இருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். ரைட்? இப்ப தன்னுடைய திட்டத்தின்படி என்ன நடக்குது? கேயாசி நாகமான் கிட்ட இருந்து பொருட்கள் எல்லாத்தையும் பெற்று கொண்டுட்டான். தன்னுடைய வீட்டுக்கிட்ட வந்தோடனே அந்த வேலைக்காரர்களையும் அனுப்பி விட்டுட்டு தன்னுடைய பொருட்கள் எல்லாத்தையும் வீட்டில வச்சிட்டான். சரியா? இது எப்படியாப்பட்ட பொருள்? அநீதத்தினாலே, அநியாயத்தினாலே. அதாவது தன்னுடைய எஜமானுக்கு போக வேண்டியதை எஜமான் வேண்டாம் என்று மறுத்ததை இவன் போய் பெற்றுக்கொண்டு தன்னை வீட்டுல வச்சுட்டான். ரைட்? இப்ப என்ன நடக்குது பாருங்க. பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்தில் இருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட சொல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கு இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மலை நிறமான குஷ்டரோகி யாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். அநியாயத்தின் பொருள், அநியாயத்தினாலே சேகரித்த பொருள், வஞ்சித்து சேகரித்த
ஏமாற்றி பெற்றுக்கொண்ட, ரகசிய திட்டமிட்டு பெற்றுக்கொண்ட பொருள் கடைசியில வசனம் என்ன சொல்லுது? ஒன்றுக்கும் உதவாது. கடைசியில குஷ்டரோகியாகி நிக்க வேண்டிய சூழ்நிலை இங்க கேயாசிக்கு ஏற்படுகிறது நம்ம கவனிக்கிறோம். ரைட்? நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. சரியா? என்ன வாசிக்கிறோம்? துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. முதல்ல இருந்து வாசிட்டு வாரோம் அதுதான் இல்லையா? என்னது? ஆம், துன்மார்க்கர்கள் என்ன செய்யறாங்க? அநியாயத்தினால பொருள்களை பெற்றுக்கொள்றாங்க, அதை சாப்பிடுறாங்க, ஆனா திருப்தி அடைய மாட்டேங்கிறாங்க. ரைட்? அவங்க அதை அனுபவிக்க முடியாத படிக்க ஆண்டவர் அவங்களுக்கு அதை செய்யறாரு. ரைட்? இங்கேயும் வாசிக்கிறோம், துன்மார்க்கமாக வேலை செஞ்சு பெற்றுக்கொள்கின்ற வருமானத்துல என்ன இருக்குதா? துன்பம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். ரைட்? அடுத்து பாருங்க, பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான், இதுவும் மாயையும் கொடிய நோயுமானது என்று சொல்றத நம்ம பார்க்கிறோம். சரியா? ரைட்? இப்போ ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன செய்ய? செல்வம், சம்பத்து, கனம் எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. அப்படியாப்பட்ட மனுஷன் என்ன செய்யறான்? இச்சிக்கிறான், சில விஷயங்களை ஆசைப்படுறான். ஆசைப்படுறது எல்லாமே என்ன செய்யுது? அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்குது. எது எதுலெல்லாம் அநியாயமா சம்பாதிக்க முடியுமோ, எது எதுலெல்லாம் ஆசைப்படுறானோ எல்லாம் கிடைக்குது. ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. இதுதான் இருக்கிறதுலே பெரிய சாபம் இல்லையா? இல்லாம இருந்து, ரைட், இல்லாம இருந்தா பரவாயில்ல. இருக்கு, ஆனா என்ன செய்ய முடியல? அனுபவிக்க முடியல. இது ரொம்ப பெரிய சோதனை இது. ரைட்? எவ்வளவுதான் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு திருப்தியை தர மாட்டேங்குது, காசு, பணமோ, சொத்து, சுகங்களோ. ரைட்? காரணம், அநியாயத்தினால தேவனுக்கு விரோதமாக சேர்க்கிற காரியங்கள் மிகுந்த ஒரு வேதனைய மனிதனுடைய வாழ்க்கையில திருப்தியற்ற தன்மையை இருதயத்துல ஏற்படுத்துகிறது என்பதை நம்ம இங்க கவனிக்கிறோம். சரியா? ரைட்? அடுத்து பாருங்க, சங்கீதம் 49ஆம் சங்கீதத்துல 6ஆம் 8ஆம் வசனங்கள் நான் வாசிக்கிறேன். 6ல இருந்து, தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. சரியா? இவ்வளவு நேரம் பார்த்தோம் நம்ம, அநியாயத்தினால பெற்றுக்கொள்கின்ற பொருள் ஒண்ணுக்கும் உதவாதுன்னு சொல்லி. ஏன்னா சேர்க்கிறோம் சேர்க்கிறோம் சேர்க்கிறோம், மனசுக்குள்ள சந்தோஷம், சமாதானம், திருப்தி வரமாட்டேங்குது. சாப்பிடுறோம் சாப்பிடுறோம் சாப்பிடுறோம், திருப்தி வரமாட்டேங்குது. உடுத்துறோம் உடுத்துறோம், எல்லா கடைக்கும் ஏறி இறங்கியாச்சு. எவ்வளவு விலை மதிப்புள்ள பொருட்களையோ வாங்கி சம்பாதிச்சு எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டாச்சு. ரைட்? ஆனால் மனசுக்குள்ள திருப்தி வரமாட்டேங்குது. ரைட்? மனசுக்குள்ள சந்தோஷம் வரமாட்டேங்குது. ரைட்? எவ்வளவு சாப்பிட்டாலும் மனசுக்குள்ள அந்த சந்தோஷம் வரமாட்டேங்குது. காரணம், அந்த திருப்தியை தேவன் அவங்களுக்கு கொடுக்கல. காரணம், அநியாயத்தினாலே பொக்கிஷங்களை அப்படி சம்பாதிக்கும் பொழுது அதுக்குரிய தண்டனையாக அந்த அந்த பொருளோட சேர்த்து, ரைட், அவங்களுடைய அந்த மனசுக்குள்ள அந்த திருப்தியற்ற தன்மைக்குள்ள அது வர்றதை நம்ம கவனிக்கிறோம். இங்க நாங்க பாக்குறோம், முதல்ல நாங்க வாசிச்சோம் இல்லையா, அந்த சங்கீதத்துல அரணான பட்டணமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம், உயர்ந்த மதில் போல நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம். மதிக்கேடான ஐஸ்வர்யம் சொன்ன மாதிரி, என் ஆத்துமாவே அநேக வருஷம் சந்தோஷமா திருப்தியா வாழு, உனக்குன்னு நான் சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லி தன்னுடைய ஆத்மாவுக்கான ஒரு பாதுகாப்பாக, அரணாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம். ரைட்? இந்த பொருட்களை. ரைட்? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு எவ்வளவு இருந்தாலும் இதை கொண்டு நீங்க என்ன செய்ய முடியாது, எதுக்கு உதவாது இது? ரைட்? எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும். ரைட்?
அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. சரியா? இதுல இருந்து இந்த காசு பணத்துல நீங்க அநியாயமா சம்பாதிச்சு சேர்க்கிற இந்த விஷயத்துல உங்களுடைய சகோதரனுடைய அழிவுல இருந்து அவனை காப்பாத்துறதுக்கு நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. எவ்வளவுதான் உங்களுக்கு இருந்தாலும். அதாவது ஆத்துமாவை காப்பாத்துறதுக்கு, ரைட்? உன் ஆத்துமாவை என்றென்றைக்கும் நித்திய காலமாக சந்தோஷமாக அ சாவற்று நிரந்தரமாக வாழ வைக்கிறதுக்கு, ரைட்? அந்த காசு பணத்தினால ஒண்ணும் செய்ய முடியாது. உங்களுடைய ஆத்துமாவையும் மீட்டுக் கொள்ள முடியாது. உங்களுடைய சகோதரனுடைய ஆத்துமாவையும் என்ன செய்ய முடியாது? இந்த பணத்தினாலே மீட்டுக் கொள்ள முடியாது. ரைட்? அதாவது உங்களுடைய ரட்சிப்பை இந்த அரணான பணத்திலிருந்து நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை ஆண்டவருடைய வசனம் நாங்க வாசிக்கிறோம். ரைட்? அடுத்து எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள். அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பாய் இருக்கும். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. அவர்கள் அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை, தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை. அவர்கள் அக்கிரமமே அவர்களுக்கு இடரலாய் இருந்தது என்று ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ரைட்? வெள்ளியும் பொன்னும் அநியாயமாக மற்றவனை கொன்றாவது மற்றவனுடைய வாழ்வின் சமாதானத்தை கெடுத்தாவது சேர்த்து சேர்த்து வைக்கணும்னு சொன்ன அந்த காரியங்கள் என்ன செய்வீங்களா கடைசி நாள்ல? வீசுவோம் அதெல்லாம். ரைட்? தெருக்கல்ல வீசுவாங்களாம். ரைட்? அந்த கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நாள்ல. ஏன்னா அது எங்களுக்கு நாங்க நாங்க எங்களை நம்பி சேகரிச்சு வச்சோம். எங்களுடைய வாழ்க்கையை காப்பாத்தும்னு நாங்க நினைச்சோம். ரைட்? அது எங்களை என்ன செய்ய முடியாது இப்ப? எங்களை விடுவிக்க முடியாது கடவுளுடைய கோப ஆக்கினையிலிருந்து. அது எங்களுடைய ஆத்துமாவை திருப்தியாக்க முடியாது. எங்களுடைய வயிறுகளை நிரப்பவும் அதனால இப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு வீசுவாங்களாம். சரியா? அப்ப இந்த இந்த தீர்க்க தரிசனம் எல்லாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு கிறிஸ்துவுக்கு பின் 50ஆம் 60ஆம் நூற்றாண்டுல நிறைவேறுது. எருசலேம் ஆலயம் ரோமர்களால இடிக்கப்படுது. ரைட்? அந்த சந்தர்ப்பம் ஒரு பெரிய ஒரு தண்டனை மக்களுக்கு கிடைக்குது. கடவுளுடைய மக்களுக்கு. ரைட்? அந்த காலத்துல மக்கள் மக்கள் வந்து தங்கத்தை தூக்கிட்டு ஓட முடியாத ஒரு சூழ்நிலை. ரைட்? வெள்ளிய தூக்கிக்கிட்டு ஓட முடியாத ஒரு சூழ்நிலை. எல்லாத்தையும் வீசிட்டு போக வேண்டிய உயிரை பறி கொடுத்துட்டு வாழ வேண்டிய சூழ்நிலை. ரைட்? அது உங்களை காப்பாற்ற முடியாது. எனவே என்ன நாங்க பார்க்கிறோம்னா, உங்களை காப்பாற்ற முடியாத இந்த விஷயத்துக்காக நீங்க மற்றவர்களை ஏமாற்றி வஞ்சித்து, ரைட்? மற்றவங்களுக்கு பொய் சொல்லி, கள்ள வியாபாரம் செய்து என்ன செய்ய வேணாமா? சம்பாதிக்க வேண்டாம். ரைட்? அந்த அநியாயத்தின் பொருள் கடைசியில ஒன்றுக்கும் உதவாது என்பதை நாங்க பார்க்கிறோம். சரியா? செப்பனியா 1:18 வாசிப்போம். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசமெல்லாம் அழியும். தேசத்தின் குடிகளை எல்லாம் சடுதியாய் நிர்மூலம் பண்ணுவார் என்று ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சரியா? ரைட். கடைசியா நாங்க பார்த்து நிறைவு செய்வோம். இப்போ அநியாயத்தினால சேர்க்கப்பட்ட பொருள் ஒன்றுக்கும் உதவாது. அது எங்களை ரட்சிக்காது. அது எங்களுக்கு வாழ்க்கை தராது. எனவே நாங்க அதுக்கு அவ்வளவு அநியாயம் செய்யறதுக்கு அநியாயமாக பெற்றுக்கொள்றதுக்கு முயற்சித்து எங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்க கூடாது என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்ப கிறிஸ்தவர்களாகிய நாங்க சரியா எங்களுக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறது பிழையா என்று நாங்க சில நேரம் எங்களுக்கு யோசனை வரலாம். இவ்வளவு நேரம் பார்த்தது அநியாயத்தினாலே பெற்றுக்கொள்கின்ற ஐஸ்வர்யம் ஒண்ணுக்கும் உதவாதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஆனால் இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை எங்களுக்கு வச்சிருக்கிறார். ரைட்? காசு பணம் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு தேவையான சொத்துக்கள், எங்களுக்கு தேவையான பொருட்கள் நம்ம சம்பாதிக்க வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. நம்ம சாப்பிட காரியங்களை கொள்றதுக்கு இல்லையா? இப்ப நீதிமொழிகள் அதே 10ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐசுவரியத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். சரியா? அப்போ
மற்றவனை வஞ்சித்து, ஏமாற்றி, கொலை செய்து, கொள்ளையடிச்சு, களவு செய்து, ரைட்? எப்படியெல்லாம் இப்ப இருக்கிற பிசினஸ் உலகத்துல எல்லா பொருள்களிலும் கலப்படம் இல்லையா? ரைட்? எல்லா பொருளும் விஷமா இருக்குது. யாரு செத்தாலும் பரவால்ல, என்ன போனாலும் பரவால்ல, டிவில நல்ல அட்வர்டைஸ்மென்ட் காமிச்சு, இதுதான் உங்களுக்கான சத்து பொருள். இதுல தான் நீங்க உங்களுக்கு வாழ்க்கையே இருக்குது. காலையில எழும்பி இந்த வீவாவ குடிங்க. ரைட்? காலையில எழும்பி இந்த ஹார்லிக்ஸ குடிங்க. ரைட்? அது போதும். புள்ளைகளுக்கு இப்ப மைலோவ குடிச்சீங்கன்னா, புள்ளைகள் என்ன செய்யலாம்? சாப்பிட கூட தேவையில்ல. நல்லா படிக்கலாம்னு சொல்லி எங்களுக்கு அட்வர்டைஸ்மென்ட் காட்டப்படுது. ஆனால் சில விஷயங்கள்ல அந்த இப்ப இருக்கிற சாப்பாடுகள்ல இருக்கிற விஷத்தன்மையை குறித்து சொல்லுகின்ற டாக்டர்ஸ் சொல்லுகின்ற வீடியோஸ நீங்க பார்க்கலாம் YouTubeல. ரைட்? சிங்களம், தமிழ் எல்லாத்துலயும் இருக்குது. ரைட்? டாக்டர்ஸே சொல்றாங்க. இது எவ்வளவு மோசமானது. எங்களுடைய சரீரத்துக்கு எவ்வளவு கேடு உண்டாக்குகிற விஷயம் இருக்குன்னு சொல்லி. அப்ப ஏன் அப்படி காண்பிக்க விக்கிறாங்க? பணம் சம்பாதிக்கணும். ரைட்? எங்க மேல இருக்கிற அக்கறை நிலை இல்ல. எங்க பிள்ளைகள் வளரணும். நாங்க சத்துள்ளவர்களாக இருக்கணும்ன்ற அக்கறை நிலை இல்ல. மாறாக பணம் சம்பாதிக்கணும். யாரு செத்தா என்ன? எவன் எந்த நோய் வந்தா செத்தா என்ன? நமக்கு நம்ம கஜானாவுல பணம் சேரணும். ரைட்? ஆகவே நாங்க இவ்வளவு நேரம் பார்த்தோம் என்னது? அப்படி செயல்படும் பொழுது, அது வேதனையா இருக்கும். அது நம்முடைய வாழ்க்கையின் சமாதானத்தை இல்லாம செய்யும். அதுல அந்த அப்படி சம்பாதிக்கிற பணத்துல திருப்தி காண முடியாது. ரைட்? சாப்பிடுவோம், எல்லாம் கிடைக்கும், எல்லாம் வரும். உலக மக்கள் பார்த்து எங்கள பாக்கியவான்னு சொல்லுவாங்க. இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறானே, இப்படி இருக்கிறானே, இவ்வளவு சக்சஸா இருக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களை அது காப்பாற்றாது. எங்களுக்கு சமாதானத்தையும், சந்தோஷத்தையும் அது கொடுக்காது என்பதை நம்ம பார்த்தோம். அது வேதனை. ஆனால் கடவுள் கொடுக்கின்ற ஐசுவரியம். எங்களுடைய கடவுள் எங்களுக்கு தொழில் கொடுத்திருக்கிறாரு. அந்த தொழிலை நாங்க உண்மையோடு செய்யும் பொழுது, அர்ப்பணிப்போடு செய்யும் பொழுது, ரைட்? வாஞ்சையோடு நாங்க செய்யும் பொழுது, கடவுள் எங்களுக்கு ஐசுவரியத்தை தாரார். அப்படி கடவுள் கொடுக்கின்ற ஐசுவரியத்தோட கடவுள் என்ன செய்ய மாட்டாரா? வேதனையை கூட்ட மாட்டார். இதுதான் எங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் அன்பானவர்களே. ரைட்? நமக்கு இருக்கின்றது கொஞ்சமோ கூடையோ, அதுல கடவுள் நமக்கு திருப்தியை தாரார். ரைட்? அதுல எங்களுக்கு சந்தோஷத்தை தாரார் கடவுள். சரியா? அதுல எங்களுக்கு குடும்பமாய் வாழக்கூடிய விதமாய் எங்களுக்கு ஆசீர்வாதங்கள தேவன் அதுல வச்சிருக்கிறார். அந்த திருப்தி தான் முக்கியம் நமக்கு. ரைட்? அப்போ ஆ நீதிமொழிகள்ல 30ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல ஒரு அழகான ஜெபம். எது? 30:9ல தாசன் ஜெபிக்கிறாரு. நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும் தரித்திரப்படுகிறதினால், அதாவது ஏழையாக ஆகிறதினால நான் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் என் படியை எனக்கு தேவையானதை என்ன செய்யுங்க ஆண்டவரே எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும் அப்படின்னு ஜெபிக்கிறாங்க. சரியா? ஆண்டவரே நான் கோடீஸ்வரனா இருக்கணும்னு ஜெபிக்கல. ரைட்? அதே நேரத்துல என்ன சொல்றாங்க? ஆண்டவரே நான் ஒண்ணும் இல்லாதவனாகவும் மாறிடக்கூடாது சுவாமி. ரைட்? நான் வந்து எல்லாம் இருக்கிறவனாக பரிபூர்ணமா அடைஞ்சிட்டேன்னு சொன்னா, நான் உங்கள மறுதலிச்சு நீங்க யாருன்னு கேட்டுருவேன். நீங்க எனக்கு தேவையில்லன்னு சொல்லிருவேன் ஆண்டவரே. ஏன்னா நாங்க முதல்ல வாசிச்சோம். ஏன்னா, அப்ப அந்த சொத்தும், அந்த பணமும் தான் என்னவா மாறிடுதாம்? எங்களுக்கு அரணான பட்டணமாக, எங்களுடைய ஆத்துமாவே அநேக நாள் வாழு, சந்தோஷமா இரு, திருப்தியா இருன்னு சொல்லி, பணத்தோட பேசுகிறவர்களாக மாத்திருச்சு. ரைட்? அப்ப கடவுள் எனக்கு தேவையில்லைன்ற இடத்துக்கு கொண்டு போயிரும். ரைட்? அப்ப என்ன சொல்றாரு? அப்படி ஆண்டவரே நான் பரிபூர்ணம் அடைஞ்சு, உங்கள மறுதலிச்சிடக் கூடாது ஆண்டவரே. நீங்க யாரு என்று நான் சொல்லிறக்கூடாது. நீங்க யாருன்னு கேட்றக்கூடாது என்று ஒரு ஜெபத்த ஜெபிக்கிறாரு. அதே மாதிரி சொல்றாரு, நான் ஏழையாவும் ஆகிடக்கூடாது சுவாமி. ஒண்ணும் இல்லாதவனாகவும் போயிறக்கூடாது. அப்ப நான் என்ன செஞ்சிருவேன்? திருடி உங்களுடைய நாமத்த நான் வீணில வழங்கிருவேன். உங்களுடைய நாமத்துக்கு நான் வந்து பரிசுத்த குலைச்சலை ஏற்படுத்தி விட்டுருவேன் ஆண்டவரே. நான் களவெடுத்து அல்லது ஏதாவது தூக்கிட்டு வந்து இப்படி செஞ்சிருவேன் ஆண்டவரே. அதனால சுவாமி என் படியை எனக்கு தேவையானதை எனக்கு அளந்து என்னை போஷியுங்க சுவாமி என்று சொல்லி அவங்க அழகா ஜெபிக்கிறத நம்ம கவனிக்கிறோம். சரியா? ரைட்? பாருங்க ஆ ஐசுவரியம் வேதனைய கொண்டு வந்து தருது. இல்லையா? ஆனா ஆண்டவர் கொடுக்கிற ஐசுவரியம் திருப்தியை கொடுக்கிறது. ஆனால் அந்த ஐசுவரியத்தை பெற்றுக் கொள்கிறவங்க என்ன சொல்றான்? ஆண்டவரே எனக்கு தேவையானதை எனக்கு தாங்க சுவாமி. சரியா? இன்னைக்கு டிவிய போட்டீங்கன்னா, இன்னைக்கு YouTubeல பார்த்தீங்கன்னு சொன்னா, பல பிரசங்கிமார் சொல்றது என்னது? கடவுள் உன்னைய கோடீஸ்வரனாக மாத்துறதுக்கு வந்திருக்கிறாரு பூமிக்கு. நீ கோடீஸ்வரனாக மாறணும். அப்ப நீ என்ன செய்?
சல்லியை கேளு ஆண்டவர்கிட்ட, சல்லியை கேளு ஆண்டவர்கிட்டன்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவருடைய வசனம் எப்படி சொல்லி தருது ஜெபம்? எனக்கு ரொம்ப குடுத்துறாதீங்க ஆண்டவரே. இல்லாமையும் பண்ணிடாதீங்க. அளவோட தாங்க சுவாமி. அஹ. அது அளவோட தாங்க ஆண்டவரே. நான் உங்களோட வாழ்றதுக்காகன்னு சொல்லி கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுதான் ஒரு திருப்தி அடைந்த மனம். ரைட்? என்பத நம்ம கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ஏன்னா நாங்க என்ன பார்க்கிறோம்? ஐசுவரியம் எங்களுக்கு அந்த அநியாயத்தினால பெற்றுக்கொள்ற ஐசுவரியம், அது மேல இருக்கிற ஆசை, கடைசியில எங்களுக்கு ஒன்றுக்கும் உதவாம போயிரும். சரியா? எங்களுடைய மரணத்திலிருந்து அதை எங்களை காப்பாற்ற முடியாது. சரியா? எங்களுக்கு நியமித்திருக்கிற ஒரு மரண நாள் ஆண்டவர் நியமிச்சிருப்பார்ன்னு சொன்னா, அதிலிருந்து எங்கள தப்பு வச்சுக் கொள்றதுக்கு அந்த பணத்த நான் என்ன செய்ய முடியாது? பாவிக்க முடியாது. ரைட்? பஞ்சம் உண்டாகியிருக்கிற சந்தர்ப்பத்துல, சாப்பாடே இல்லாத சந்தர்ப்பத்துல, அந்த பணத்த பாவிக்க முடியாது எனக்கு. என்னத்த வாங்குறது? ரைட்? அதனால நாங்க பார்த்தோம். ரோட்டுங்கள்ல வீசினாங்களாம் அந்த கடைசி நாட்கள்ல. ரைட்? எனவே ஆண்டவரோடு வாழுகின்ற, திருப்தியா வாழுகின்ற வாழ்க்கைக்கு எங்கள கடவுளை அழைக்கிறார். எனவே அந்த அநியாயத்தின் திரவியங்கள் மேல எங்களுடைய எண்ணங்கள் போயிற கூடாது. அது எங்களுக்கு ஆபத்து என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே அடுத்த வாரம் நாங்க அந்த வசனத்தின் அடுத்த பகுதியை பார்ப்போம். நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். ரைட்? கோப ஆக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது. அதே மாரி பார்த்தோம். அநியாயத்தினால திரவியங்கள பெற்றுக்கொள்ளும்போது அது ஒன்றுக்கும் உதவாதுன்னு நாங்க இவ்வளவு நேரம் பார்த்தோம். அப்ப நீதியோ எங்களை மரணத்துக்கு தப்புவிக்கும். அப்ப பணத்தினாலே ரைட் நாங்க ஆசைப்பட்டு பெற்றுக்கொள்ளுகின்ற, அவதிப்பட்டு பெற்றுக்கொள்ளுகின்ற, தூங்காம பெற்றுக்கொள்ளுகின்ற, ஏமாற்றி பெற்றுக்கொள்ளுகின்ற காரியத்தினாலே பெற முடியாத, ஒன்றுக்கும் உதவாத அந்த விஷயத்தை விட்டுட்டு, எங்களுக்கு தப்புவிப்பை கொடுக்கிறது, எங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது என்னதான்? நீதியோ மரணத்துக்கு எங்கள தப்புவிக்கும்னு சொல்லப்படுகிறது. எனவே அடுத்த வாரம் அது ஒரு முக்கியமான விஷயம் என்னது? ரைச்சஸ்னஸ். அதாவது நீதிமான். எங்கள கடவுள் நீதிமான்கள் என்று அழைக்கிறார். அப்ப அடுத்த வாரம் நாங்க கட்டாயம் இத நாங்க படிக்கணும். நீதிமான்கள் என்றால் யாரு? எப்படி யானவர்கள ஆண்டவர் நீதிமான்கள் என்று அழைக்கிறார்? அப்படி அழைக்கிறதுக்கான காரணம் எப்படி எங்களுக்கு அந்த அந்த ஆசீர்வாதத்த கடவுள் எப்படி எங்களுக்கு கொடுத்தார்? என்ற விஷயத்த அடுத்த வாரம் நாங்க பார்ப்போம். அந்த நீதிமான் என்கின்ற விஷயம் எங்களை தப்புவிக்கின்ற, எங்களுக்கு வாழ்க்கை அளிக்கின்ற விஷயமாக இருக்கிறது என்பதை நாங்க அடுத்த வாரம் பார்க்க இருக்கிறோம். தேங்க் யூ. இந்த நேரத்திலும் கூட நீங்க கற்றுக்கொண்ட காரியங்கள் எதுவும் இருக்கும் என்று சொன்னால், நீங்க சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள முடியும். வெரி குட். ஆண்டவர் இயேசு எங்களுக்கு நிம்னத்த எங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. ஆண்டவர் இயேசு எங்களுக்கு சொன்னார் ஜெபத்துல. 6ஆம் அதிகாரம் மத்தேயுல. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு அன்றன்றைக்கு தேவையான ஆகாரத்தை எங்களுக்கு தாருங்கள் சொல்லி. ரைட்? எவ்வளவு அருமையான ஒரு வசனம் இல்லையா? அந்த நீதிமொழிகள் வசனத்தோட சேர்ந்து இணைக்கப்படுகிற ஒரு வசனம். எங்களுக்கு தேவையானதை எங்களுக்கு தாங்க. ரைட்? ஒரு தாசன் சொன்னாரு அழகா. என்னன்னு சொன்னா, எங்களுடைய தேவைக்கு குறிய காரியங்கள் எங்களுக்கு இருக்குதாம். ரைட்? எங்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய விஷயங்கள கடவுள் எங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறாராம். சரியா? எங்களுக்கு ஏன் அது போதாம போகுதுன்னு சொன்னா, எங்களுடைய ஆசைக்காக நாங்கள் அதை பயன்படுத்துறதுனால. சரியா? தேவைக்கானது இருக்கு. ஆனால் அவைகளை ஆசைக்காக பயன்படுத்துகிறதுனால எங்களுக்கு போதாம போகுதுன்னு சொல்றாங்க. சரியா? சில நேரங்கள்ல எங்களுடைய ஆசைகளை தூண்டுகின்ற காரியங்கள் டிவிகள்ல, அட்வர்டைஸ்மென்ட்ல, எங்களுடைய உறவினர்கள் மத்தியில, ரைட்? எங்களுடைய சமூகத்தின் மத்தியில, மற்றவங்க வாழ்க்கையில அத நாங்க காண்றோம். இல்லையா? அப்ப அந்த ஆசையின் நிமித்தம் என்ன செய்றோம்? தேவையின் நிமித்தம் பொருள் வாங்குறது இல்ல. இன்னைக்கு ஆசையின் நிமித்தம் பொருள் வாங்குகிறோம். அதனால எங்களுக்கு போதாம போகுதுன்னு ஒருத்தர் அருமையா சொல்றார். ரைட். தேங்க் யூ. ரைட். நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். எதுவும் காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் அடுத்த வாரம் மீதியான விஷயத்த பார்க்கலாம்.